அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோதுமை மாவு தான் நான் இப்போ செஞ்சு வச்சுருக்கிறேன் புரோட்டாவுக்கு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் அதை பண்ண போகிறேன். புரோட்டா எப்படிங்கிறது, அது எப்படி வந்திருக்குங்கிறது நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள். மாவு பிசைஞ்சு ஒரு 3 மணி நேரம் நான் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன், ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் குருமா, வெள்ளை குருமா தான் வச்சேன். நிறைய காய்கறிகள் எல்லாம் போட்டு, வெஜிடபிள்ஸ் போட்டு. அப்போ இந்த குருமாவும் இந்த புரோட்டாவுக்கும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. இதையும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் என்னெல்லாம் மசாலா அரைச்சி ஊற்றினேன், எந்தெந்த காய்கறிகள்லாம் நான் அதோட ஒன்றா சேர்த்தேன் அப்படிங்கிறத நீங்களும் ஒரு தடவை அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத பாருங்கள். இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை புரோட்டா. எனக்கு முதல்ல 1, 2 தடவை எனக்கு ரொம்ப சொதப்பி சொதப்பி போச்சு எனக்கு புரோட்டா. அதனால் புரோட்டாவே இனி நமக்கு சரியாக வராது அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன்னா, சரி இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் போடலாம் அப்படின்னு நினச்சி மாவு பிசையும் போது, சரி இன்றைக்கி ஒரு தடவை புரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் பரவாயில்ல, எப்பொழுதும் போல உள்ள சொதப்பாமல் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா வந்திருந்தது புரோட்டா. நீங்களும் இதோட வீடியோவை நான் கீழே டேக்கில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேங்கிறத நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். புரோட்டாவும் இந்த ஒயிட் குருமாவும். அலைக்கும் சலாம்.